சொல்லிருக்கேன், இப்ப வந்துருவா. மா ஹலோ, சொல்லுங்க. நாங்க எல்லாரும் வீட்ல தான் இருக்கோம். வாங்க வாங்க. சரி. மாப்பிள்ள, உங்க அம்மா தான் போன்ல பேசினாங்க. ஏதோ பக்கத்து தெருல வேலையா, உங்க அம்மாவும் அப்பாவும் வந்தாங்களாம். 5 நிமிஷத்துல இங்க வரேன்னு சொன்னாங்க. வாங்கன்னு சொன்னேன். அப்பா அம்மா இங்க வராங்களா? அப்ப நான் கிளம்புறேன். ஏன் மாப்பிள்ள வரட்டுமே இப்ப என்ன? ஐயோ நீங்க வேற மச்சான், அவங்களுக்கே தெரியாம தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் நான் இங்க இருக்கேன், எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் பெரிய பிரச்சனையை பண்ணிடுவாரு. அப்புறம் நான் கிளம்புறேன். அடுத்த வாட்டி ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். சரிங்கம்மா, வரேன். பாய். பெத்தவங்களுக்கு என்ன பயம் பயப்படுறாரு? புள்ளனா இப்படிதான்டா இருக்கணும். நீ தான் இருக்கிய, எனக்கு தெரியாம அபிராமிக்கு போய் புடவை வாங்கி கொடுத்துட்டு வந்தியே. விடுமா, அதே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காத. அது என்ன இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்க? அது எப்படி நான் சொல்லி காமிக்காம இருப்பேன்? பாத்தியாக்கா, அண்ணா அன்னைக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்ததா இன்னைய வரைக்கும் திட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஓ விஷயத்துல மட்டும் மாமாவை என்ன புகழ்றாங்கன்னு. மல்லிகா, எல்லாமும் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம்க்கா, எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மாக்கு பயப்படுறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு தான் பயப்படுவாங்க. அந்த வகையில நீ அதிர்ஷ்டசாலிதான் போ. சோமு, என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை வாங்கிக்க. எனக்கு எதுக்குடா இதெல்லாம்? இது நம்ம குடும்பத்து கல்யாணம். இல்ல சோமு, உண்மையா சொல்றேன். நண்பனுக்கு நண்பனா, கூட பிறந்த சகோதரனா, இந்த பத்திரிக்கையை உனக்கு கொடுக்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன். நீ வாங்கினா எனக்கு சந்தோஷம். சரி கொடு. இல்ல, இத நான் எதுக்கு சொன்னேன்னா, எனக்கு பத்திரிக்கை கொடுக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் வரணுமா? கல்யாண வீடு, கல்யாண வேலைகள் நிறைய இருக்கும். நீங்க 2 பேரும் அதை பார்க்கலாம். இல்ல இல்லண்ணே, இன்னைக்கு அபிராமி கல்யாணம் பத்திரிகை கொடுக்கற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்க தானே. என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றேன்? அப்படி நான் என்னத்த பெருசா செஞ்சிட்டேன்? அப்படியெல்லாம் இல்லண்ணே, எங்க பிள்ளைங்களே எங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. என் வீட்டுக்காரர் கலங்கி நின்னப்போ அவரோட கண்ணீரை தொடச்சவர் நீங்க. நீங்க எங்க குடும்ப நண்பரா கிடைச்சதுக்கு நாங்க செஞ்ச புண்ணியம். என் கூட பிறந்த அண்ணனா இருந்தா கூட இவ்வளவு பெரிய உதவியை பண்ணிருப்பாரான்னு தெரியல. எங்க பிள்ளைங்க, எங்க ரத்தம். ஆனா அவங்களே எங்களை கை கழுவிட்டு போயிட்டாங்க. என் வீட்டுக்காரரு இவ்வளவு கவலைக்கு நடுவுல நடமாடிட்டு இருக்காருனா அதுக்கு நீங்க தான் காரணம். இங்க பாருமா,
இது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது தான். நீங்க தைரியமா இருந்து இந்த கல்யாண வேலைகளை நடத்துங்க. திருமலையோட தியாகம் ஒரு நாள் உங்க பிள்ளைங்களுக்கு புரியும். சீக்கிரமே அவங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. உங்க வாய் முகூர்த்து பலிக்கட்டும்னா கண்டிப்பா பலிக்குமா. நான் சொல்லிருக்கேன்ல, நீ நடக்குதா இல்லையா மட்டும் பாரு. நீங்க என் வீட்டுக்காரர் கூட இருந்தா அதுவே அவருக்கு பெரிய பலம். இத பாருங்கண்ணே, கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே நீங்க வந்துடணும். 2 நாளைக்கு முன்னாடியேவா? 4 நாளைக்கு முன்னாடியே நான் கடையை முடிட்டு வந்துருவோமா? ஏம்மா, இது யாரு வீட்டு கல்யாணம்? என் பொண்ணு கல்யாணம்மா. என் பொண்ணு அபிராமியோட கல்யாணம். நான் தான் முன்னாடி நடத்துவேன். என்னடா திருமலை? அதுதான்மா சோமு. வண்டி நிறுத்துப்பா, அப்படி நிறுத்து. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. இங்க பாருங்கம்மா, எங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. வந்த விஷயத்த சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். இருங்க, காப்பி எடுத்துட்டு வர, சாப்பிட்டுட்டே பேசலாமே. அதெல்லாம் வேணாம் சம்பந்தி. உங்க பொண்ணுக்கு 40 பவுன் நகை போட்டுன்னு சொல்லியிருந்தீங்களே? ஆமாங்க, அதுல எந்த குறையும் இல்லாம செஞ்சிருவோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க பையனுக்கு 60 பவுன்ல பொண்ணு பார்க்குறோம்னு எங்க சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டோம். எங்க பையன் உங்க பொண்ணை விரும்புறதுனால 40 பவுனுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம். இப்போ உங்க பொண்ணுக்கு நாங்களே 20 பவுன் நகையை போட்டுறோம். ஆனா நீங்க தான் 60 பவுன் நகையை போட்டீங்கன்னு எங்க சொந்தக்காரங்கள்ட்ட நாங்க சொல்லிக்கிறோம். அப்பதானே எங்களுக்கும் கௌரவமா இருக்கும். இல்லை சார், எங்களால் முடிஞ்சா நாங்களே 60 பவுன் போட்டிருப்போம். அதான் முடியாதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு பேசுறீங்க? முதல்ல நான் சொல்ல வந்ததை சொல்ல விடுங்க. இப்போ பெரிய நாயகிக்கு 40 பவுன் நகை ஏற்கனவே கையில இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஆமா, அதெல்லாம் பழசா தானே இருக்கும். அதனால அந்த 40 பவுன் நகையை எங்க கையில கொடுங்க. நாங்க அதுல 20 பவுனை போட்டு 60 பவுன்ல நகையை புதுசா பண்ணிடுறோம். என்னம்மா யோசிக்கிறீங்க? ஏம்மா, கல்யாணத்துல உங்க பொண்ணு பழைய நகையை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட புது நகையை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா தானே இருக்கும். அதானே உங்களுக்கும் கௌரவம். இந்த புதுசா நகை செய்யறதுக்கு என்ன செலவாகுமோ அதையெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். அதை கூட நீங்க செய்ய வேண்டாம். அப்புறம் என்ன? அதுக்கு இல்ல, இப்போ நகைய என்னம்மா, என்ன இழுக்குறீங்க? சரி, நீங்க 40 பவுன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆ, அது இருக்கா இல்லையா? நீங்க சொன்னது உண்மையா பொய்யா? நகையில ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லிடுங்கம்மா இப்பவே. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அப்புறம் என்னத்துக்கு யோசிக்கிறீங்க? இந்த மாச கடைசியில இவனுக்கு கல்யாணம் வருது இல்லைங்க. கல்யாணத்தன்னைக்கு பொட்ட பிள்ளைங்க ஒரு பொட்டு நகை கூட போட்டுக்காம இருந்தா நல்லாவா இருக்கும்? சரி, அதை முடிஞ்ச 2 வாரத்துல எங்க புள்ள கல்யாணம் வந்துருமே. அதுக்குள்ள எப்படி நகையை மாத்தி செய்ய முடியும்? சரி விடுங்க. அவங்க தான் அவங்க பையன் கல்யாணம் முடிஞ்ச உடனே நகை தரேன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கப்புறமே தரட்டுங்களேங்க. ஏண்டி, அவங்க தான் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீ என்னடி அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அவங்க புள்ள கல்யாணத்துக்கு நமக்கு என்னடி சம்பந்தம்? நமக்கு நம்ம புள்ள கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுதான் முக்கியம். அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் அந்த 2 கல்யாணத்தையும் சம்பந்தப்படுத்தியே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே, என்ன விஷயம் அது? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இவன் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே 40 சவரன் நகையை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் அதை மாத்தி பண்ணிடுங்க. அது இல்லைங்க, அது நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. சம்பந்தியம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க பையன் கல்யாணம் முடிச்சு மறுநாள் நீங்க நகை கொடுத்தா போதும், சரிங்களா? ரொம்ப சந்தோஷம் சம்பந்தியம்மா, ரொம்ப சந்தோஷம். பெரியநாயகி, காப்பி கொண்டு வாமா.
அம்மா என் மருமக அன்னைக்கு விட இன்னைக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கா. அது நீங்க வரேன்னு சொன்னதும் அவளை கொஞ்சம் அலங்காரம் பண்ணி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கல்யாண கலை வந்துடுச்சு. அப்ப நாங்க கிளம்புறோம். ஆ சரி சார். சரிங்க, நாங்க போயிட்டு வாங்க. வரேம்மா, வரேன். ஐயோ, டே கல்யாணம், அவங்க நகையை கொடுன்னு கேட்டதும் ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சே நின்று போச்சுடா. நல்ல வேளை எப்படியோ பேசி சமாளிச்சிட்டேன். டேய், முதல்ல உன் கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்டா. அபிராமி நகையை வாங்கி உங்ககிட்ட கொடுத்தாதான் நம்ம பெரிய நாய் கழுத்துல எந்த சிக்கலும் இல்லாம தாலி ஏறும்டா. மா எல்லாம் நல்லபடியா நடக்குமா? நீ ஏன் தேவையில்லாம கவலைப்படல? இல்லடா, நாள் நெருங்க நெருங்க எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுடா. நம்ம பெரிய நாய்க்கு கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி தான் நான் நிம்மதியா தூங்குவேன்னு நினைக்கிறேன்டா. பெரிய நாயகி, உன்னை இன்னைக்கு பார்த்ததுலேருந்து எனக்கு வேலையே ஓடலை. சுகந்தி, சுகந்தி, யாரும் ஃபோன் பண்றாங்க பாரு. யாரும் இருக்கும் இந்த நேரத்துல? அமெரிக்க பிரசிடென்டா பண்ண போறாரு. உன் வருங்கால புருஷன் தான் பண்ணிருப்பாரு. அதான் புதுசா செல்போன்ல வாங்கி கொடுத்துருக்காருல, எடுத்து பேசு. ஐயோ ஐயோ, ஆமா அவர் தாண்டி. ஹலோ, இந்தா நீ பேசு. என்னக்கா விளையாடுறியா? ஏதோ ஆரம்பத்துல அன்னைக்கு வைக்கப்பட்ட பேசுன, அதுக்காக இப்பவும் பேச முடியுமா? நீயே பேசுப்போ. ஐயோ மல்லிகா, நீயாவது பேசு. இந்த ஐயோ, இந்த விளையாட்டுக்கு நான் வரலக்கா, நீயே பேசு. ஹலோ பெரிய நாயகி, என்ன செல் ஆன் பண்ணி பேசாம இருக்கா? ஹலோ அக்கா, ஹலோ பேசுக்கா, பேசு. ஹலோ, என்ன பெரிய நாயகி, ஏன் என்கிட்ட பேச இப்படி பயப்படுற? செல்ல வேற ஆன் பண்ணிட்டு பதில் பேசாம இருக்க. இல்ல, இந்த நேரத்துல பேசினா அம்மா தப்பா நினைச்சுப்பாங்க. அதெல்லாம் என்கிட்ட பேசினா ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் நினைச்ச நேரத்துக்கு பேசணும்னு தானே உனக்கு தனியா செல்போனே வாங்கி கொடுத்துருக்கேன். இருக்கலாம், இருந்தாலும் இந்த நேரத்துல பேச எனக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அம்மா, ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அன்னைக்கு பேசுன மாதிரியே இல்லையே. அது அது இப்ப பயமா இருக்குல்ல, அதான் நடுங்குது. ஓ, அப்படியா? சரி, நான் வாங்கி கொடுத்த மொபைல் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. காலையில உங்க கூட போட்டோ எடுத்துக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள எங்க அப்பா அம்மா வந்து மொத்தத்தையும் கெடுத்துட்டாங்க. மனசு ரொம்ப வருத்தமாச்சு. அதுக்காக உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ, இதுக்கு எதுக்கு சாரி எல்லாம் சொல்றீங்க? அதனால என்ன, என் வருங்கால மனைவி கிட்ட தானே நான் சாரி கேட்கிறேன். வேற நாள் போட்டோ எடுத்துக்கலாம். சரி, நான் பாதியிலே கிளம்பி வந்ததுனால அத்தை ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறீங்கன்னு உங்களை பத்தி பாராட்டி தான் பேசினாங்க. பொண்டாட்டி மேல அதை விட அதிகமா மரியாதையும் அன்பையும் வச்சிருப்பேன். சரி, நாளைக்கு காலைல 11 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. எதுக்கு? நாளைக்கு நீயும் நானும் கோயிலுக்கு போறோம். அதுக்கப்புறம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு சினிமாக்கு போறோம். அதுக்கப்புறம் உன்னை நான் கொண்டு வந்து வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். ஐயோ,
அது அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் தெரிஞ்சா திட்டுவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு தான் பயப்படுறியா? நான் வேணா அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? மச்சாங்கிட்ட இப்போ பேசட்டுமா? ஐயோ வேணாம் வேணாம். அவங்க ஒத்துக்கிட்டாலும் என்னால வர முடியாது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்ன இப்படி பேசுற? உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு பெரிய நாயகி, உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த அடக்க ஒதுக்கம் தான். உன்னை பார்த்த முதல் நாளே நீ இப்படி ரொம்ப ஷை டைப்னு தெரிஞ்சதுனால தான் உன்னை எப்பவுமே நான் பார்க்கணும்னு செல்லில் போட்டோ எடுத்திருக்கேனே. என்ன போட்டோ பிடிச்சு வச்சிருக்கீங்களா? எப்படி? எனக்கே தெரியாம எப்படி எடுத்தீங்க? அதுதான் நம்ம டெக்னிக். எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன். எடுக்க வேண்டிய நேரத்துல எடுத்துட்டேன். என் மனசுக்கு பிடிச்ச தேவதை நீ. உன்னை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? செல்லுல போட்டோலாம் எடுத்திருக்காரா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம எப்ப நடந்துச்சு? ஐயோ அக்கா, அன்னைக்கு நீ உங்க வீட்டுல பாத்திரம் விட்டுட்டு வந்தேன்னு குடுக்க வந்தாருல்ல, அப்ப எடுத்திருப்பாரு. கையெடுடி. பெரிய நாயகி, உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா? சொன்னாதானே தெரியும். ரொம்ப ஹோம்லியா இருப்ப பத்தியா? அதான். எத்தனை தடவை பார்த்தாலும் உன் முகம் சலிக்கவே சலிக்காது. சரி, எனக்கு தூக்கம் வருது. நான் வச்சிடுறேன். எனக்கு தூக்கம் வரலையே. ராத்திரி முழுக்க உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போல தோணுது. நீ என்னடா தூக்கம் வருதுன்ற? லவ் பண்றவங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? நீங்க என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அக்கா, லவ் பண்றியான்னு கேக்குறாரு. பண்றேன்னு சொல்லு. என்னடி இது? சொல்லுக்கா. ஆமா. ஆமாண்ணா? லவ் பண்றேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ். அப்புறம் என்னடி இன்னும் தூங்காம அங்க பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ. படு படு படு. அக்கா, தூங்கவா செய்ற? ஆமா. தூங்கு தூங்கு. மாமா கனவுல வந்து டூயட் பாடுவாரு. சும்மா தூங்க மாட்டியா? வாய மூடு.